ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோலாம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க அந்த லிஸ்ட்டில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அனைத்தும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் ஒரு 15லேருந்து 30 நாட்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனை பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறது பெட்ரு. நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் தமிழ். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ 4050க்கும் மேற்பட்ட வந்து ட்ரேடர்ஸ் வந்து இதில் வந்து பயன்பட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அவர்ஸில் நடக்கக்கூடிய மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கட்டும், பியூர் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், பிரேக் அவுட் லெவல் எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க லைஃப் டைம். ஓகேங்களா? சரி, ஓகே. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ்ன்றது நிறையவே வந்து போயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபி வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா 200 இல்லை 300 அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 3-4 ட்ரேடுக்கு வந்து ட்ரேட் பண்ணாலே ப்ரோக்கரேஜே போயிடும். பாக்கி வந்து 200 ரூபீஸ் தான் வந்து நம்ம வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது லோ ப்ரோக்கரேஜ் மற்றும் கம்மியான ப்ரோக்கரேஜ் தேடி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளோட ப்ரோக்கரேஜ் பார்த்திங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூ. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சப்போர்ட். ஓகேங்களா? 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை 15 ரூபா தான் பர் ட்ரேடுக்கும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் விருப்பப்படுறவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னு பார்ப்போம். நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10:45 வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டு ஸ்லோவாக தான் மூவ் ஆனிச்சு. பெரிய லெவலில் வந்து ப்ரீமியமும் மூவ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஸ்லோவாக மூவ் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து டார்கெட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் 22,580 அந்த 600 கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா? 590 கிட்ட போயிட்டு ஏகன் ஸ்லோவாக டவுன் ஆனிச்சு. எனக்கு பெரிய லெவல் மூவ்மெண்ட் வந்து ஒரு அப்சைடில் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டுனா ரீடெஸ்ட் பண்ணி இப்போ நிற்கிது. நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,500. ஓகேங்களா? ஸோ அந்த 22,500ன்ற லெவல் வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். இந்த 500லேருந்து மேலே போகுது அப்படின்னா 22,550 டு 22,570ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. 22,600க்கு மேலே போயிடுச்சுன்னா 22,623ன்றது ரெசிஸ்டண்ட்டு, 22,700 அது ரெசிஸ்டண்ட்டு, அடுத்து 800 22,800ன்றது ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 22,500க்கு கீழே வருது அப்படின்னா இந்த லோ. ஓகேங்களா? ஸோ 22,440. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ன்றது 22,440ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். 22,400ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். 22,355ன்றது அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றதே நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 22,500 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 22,500க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட், அதேமாதிரி 22,500 கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட். ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ 500ல் ஒரு ஃபைட்டிங் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நாளைக்கான எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான எக்ஸ்பைரியில் இப்போ 48,000 வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஸோ இக்கட்டான ஒரு நிலையில் வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டே இந்த இடம் சைட்வேஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 48,220க்கும் 48,000க்கும் 47,890 அந்த 2 இடத்துக்குமே வந்து இந்த 200-300 பாயிண்டில் வந்து கண்டிப்பாக கன்சல்டேஷன் தான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து இதை பிரேக் அவுட் 48,222 பிரேக் அவுட் பண்ணாதான் எகைன் வந்து நமக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து 400 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு அப்சைடு இருக்குது. 48,683 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து மேலே போகுதுன்னா 49,176ன்றது அடுத்த ஃபிபொனாச்சி லெவல் இருக்குது. ஒன்ஸ் அதே மாதிரி 47,881 வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 47,635ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 47,300ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த சப்போர்ட் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பேங்க் நிஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000 வந்து ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 48,000 மார்க்கெட் முடிஞ்சதுனால 48,000 ரெசிஸ்டன்ட், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து எப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 48,000 சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 48,000 டு 48,200 இது வந்து என்ன பண்ணணும், அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து எடுக்கணும். அதுமாதிரி 48,000க்கு கீழே வந்தால் தான், அது 47,879க்கு கீழே வந்தால் தான் நம்ம வந்து புட் சைடும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி.
ஸோ ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளோட சப்போர்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 21,400 சப்போர்ட்டு, அதேமாதிரி ரெசிஸ்டன்ட்னா 21,500. இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த 21,500 பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 21,587 ரெசிஸ்டன்ட், 21,700 அடுத்த ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,400 கீழே வந்தால் தான் அடுத்த சப்போர்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா 21,300, 21,251 அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் மாதிரி. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த அலைன்மெண்ட் இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி இப்படி வச்சுப்போம். ஓகேங்களா. இந்த 11,346 ஒரு ரெசிஸ்டன்ட். இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இப்படி ட்ராக் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த ட்ரெண்டு. ஓகேங்களா. இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இதுலேருந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டி வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகும். ஓகேங்களா. அதேமாரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே போயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா. இதெல்லாம் டெலீட் பண்ணிப்போம். ஓகே. இப்போ நாளைக்கு வந்து ரெசிஸ்டன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11,346 மேலே போயிடுச்சுன்னா 11,406 ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,190 ஒரு சப்போர்ட்டு, 11,160 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, 11,088 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11,416 மேலே போயிடுச்சுன்னா 11,543 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு பயன்பெறும். ஓகேங்களா. நம்ம வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ட்ரேடிங் என்னென்ன தெரியாது ட்ரேடிங்கை பற்றி பண்ணுறவங்களுக்கு பேசிக்ஸில் ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவல், அதாவது நம்ம எப்படி என்ட்ரி எடுப்போம், எப்படி எக்ஸிட் பண்ணுவோம், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் வரலையும் நம்ம வந்து ஒரு கோர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கோர்சஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அது மூலிமா வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.